குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19 ஜூன் 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி பற்றியான கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, புதிய குற்றவியல் சட்டங்களை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து முதல்வர் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு சில சட்டங்கள் வந்து சில அடிப்படை தவறுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து திருத்திட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் ஆகிய 3 சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. இது நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு 3 பேர்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 348வது பிரிவு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்து சட்டங்களும் ஆங்கில மொழியிலேயே வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் குறிப்பிடுறதா வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சிக்கான உங்களது யோசனைகளை வந்து பார்த்திங்கன்னா மை கவ் அப்படின்ற அரசு வலைதளம் மூலமாகவும் நமோ அப்படின்ற கைபேசி செயலி மூலமாகவும் எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டண தொலைபேசி எண்ணிலையும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மை கவ் மற்றும் வந்து நமோ கைபேசி செயலி. மை கவ்ங்கிறது பார்த்திங்கன்னா வலைதளம், நமோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கைபேசி செயலி. ஓகேங்களா? இறுதியான ஒளிபரப்பு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 110வது ஒளிபரப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து, பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி இணையதளம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலைதளம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா போக்சோ போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதத்தில் புரட்சி செய்தவராக அறியப்படும் மகான் ராமானுஜர் குறித்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவாக்கிய தொலைக்காட்சி தொடரை வந்து பார்த்திங்கன்னா நூல் வடிவில் மாற்றியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இது இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா இதை நூலாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து மு க ஸ்டாலின் எழுதி, அதை வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜர் அப்படின்ற ஒரு நாடகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் நாடகமாக எழுதிட்டு அது வந்து நாடகமாக போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு நூலாக மாற்றி எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, அரசு பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% கட்டண சலுகையுடன் அந்த கட்டணமின்றி வந்து பார்த்திங்கன்னா கலைப்பொருட்களை எடுத்துகிட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புற கலைஞருடைய அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொன்னது, அதுக்காக வந்து இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது பெற்றதை அடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மு க ஸ்டாலினை வந்து செவ்வாய்க்கிழமை சந்திச்சிருக்காங்க. யாருன்னா ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் துணை இயக்குனர் ஜோஸ்னா சின்னப்பா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க. அடுத்து, GSAT N2 திட்டம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அதிவேக இணைய சேவையை வந்து உறுதிப்படுத்துகிற திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் விரைவில் செலுத்தப்படும் இந்தியாவின் GSAT N2 அப்படின்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வினாடிக்கு 48 GB வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணைய சேவை வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட இஸ்ரோவின் கீழ் செயல்படும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் வந்து வெளிநாட்டு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பும் வந்து வர்த்தக நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 430 வெளிநாட்டு செயற்கைக்கோளை வந்து வெற்றிகரமாக ஏவிருக்காங்க. அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் GSAT N2 இதனுடைய முந்தைய பேர் வந்து பார்த்திங்கன்னா GSAT 20 அப்படின்னு இருந்துச்சு. அந்த அதிநவீன தகவல் செயற்கைக்கோளை வந்து அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் பால்கான் 9 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து ஏவுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடனும் இந்தியாவின் நியூ ஸ்பேஸ் நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா GSAT 2 அப்படின்ற அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் ஏவ இருக்காங்க. அதன்படி அதிநவீன தகவல் தொடர்பு பயன்பாட்டுக்காக செயற்கைக்கோளை அந்த ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 107 கிலோமீட்டர் தொலைவிலும் அதிகபட்சம் 36,000 கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏவ முடியும். இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 14 ஆண்டுகள் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ராக்கெட் இல்லாமல் ஏன் வெளிநாட்டில் இருக்கிற அந்த ராக்கெட் மூலமாக ஏவணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா LBM
த்ரீ அப்படின்ற ராக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோ எடை வரை தாங்கக்கூடியது. ஆனால் நம்ம இப்போ உருவாக்கி இருக்க ஜிசாட் N2 வந்து பார்த்திங்கன்னா 4700 கிலோ இருக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டு ராக்கெட் மூலம் நம்ம ஏவ வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ராக்கெட்டோட பேர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷனல் 4 கொடுத்து ஒன்று ஏதாவது சொதப்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா SSLV, PSLV, GSLV, LVM-3 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகள். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூளை ஆராய்ச்சி பணிக்காக சென்னை ஐஐடிக்கு வந்து முன்னாள் மாணவர் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 41 கோடி வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை வழங்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவரான பிரேம் வத்சா அவர் வந்து பார்த்திங்கன்னா பேர்பேக்ஸ் ஃபைனான்சியஸ் ஹோல்டிங் லிமிடெட் அப்படின்ற கன்னட நாட்டு நிதி நிறுவனம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியில் சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா $5 மில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 41 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மானியமாக வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? சென்னை ஐஐடியில் வந்து சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா 2002ஆம் ஆண்டு தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து நிதி வந்து விடுவிச்சிருக்காரு. நம்ம நேற்றே பார்த்தோம். அப்போ வந்து அவர் பேசிய போது என்ன சொல்கிறாருன்னா, உலகின் ஒவ்வொருவரின் உணவு தட்டிலும் இந்திய தானியங்களோ அல்லது இந்திய உணவுப் பொருட்களோ இருக்க வேண்டும் அப்படின்றது தான் தன்னுடைய கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட எலெக்ஷனை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா G7 மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை விட இந்திய வாக்காளர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1.5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு வந்து பணம் அணுகிற திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கு போகிறதுனால உலகிலேயே மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டம் அப்படின்னு அது அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகளின் வருவாய்க்கு ஆதரவு நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரின் விவசாய நிதியுதவி திட்டம் 2019 தான் தொடங்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 6000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக வந்து வரவு வைக்கப்படுது. சரிங்களா? அடுத்து பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் ஜாதி அடையாளம்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சந்துருக்குழு வந்து பரிந்துரை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் ஜாதி ரீதியிலான வன்முறைகளை தடுப்பதற்காக வந்து முக்கிய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அவர் தன்னுடைய அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி ரீதியிலான வந்து பசங்க வந்து சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமானதுனால இவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை கேட்டிருந்தாங்க. அவர் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். சரிங்களா? அடுத்து மக்களவைத் தேர்தலை பற்றி முக்கியமான விஷயங்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். 18வது மக்களவைத் தேர்தல் வந்து முதல் கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்க இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவை மரபின்படி தற்காலிக மக்களவைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய மக்களவை எம்பிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு ஜூன் 26ஆம் தேதி மக்களவைத் தலைவருக்கான தேர்தல் வந்து நடைபெறும். ஓகேங்களா? இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் அரசியலமைப்பு நிர்ணய சபை மற்றும் தற்காலிக நாடாளுமன்ற தலைவராக யார் இருந்தா அப்படின்னா மௌலங்கர் வந்து நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து முதலாவது பொது தேர்தல் 1952 நடந்துச்சு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா மௌலங்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தலைவராக வந்து இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 56 வந்து மௌலங்கர் மறைவு வரை வந்து பார்த்திங்கன்னா அவர் மறைவை தொடர்ந்து மக்களவையின் முதல் துணைத் தலைவராக அனந்த சயனம் அவர் இருந்தார். ஓகேங்களா? அவர் வந்து 1952 ஆரம்பித்து 56 வந்து அவர் இறந்துட்டார். ஆனால் மக்களவையோட முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அனந்த சயனம். மக்களுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? மக்களவையோட முதல் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மௌலங்கர், தேர்தலுக்கு முன்னாடி அவர் தான் மௌலங்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாடாளுமன்ற மக்களவையுடைய தலைவர். ஓகேங்களா? அதேமாரி நாடாளுமன்ற முதல் துணைத் தலைவர் யாருன்னா அனந்த சயனம். ஓகேங்களா? மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1957 வந்து நடந்த பொது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று 2வது மக்களவைத் தலைவராகவும் அவர் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1969ஆம் ஆண்டு பதவி வகித்த நீலம் சஞ்சீவி ரெட்டி வந்து ராஜினாமா செய்த பின் 4வது மக்களவைத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா GS தில்லானா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 5வது தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவை பாரம்பரிய முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்களவையினுடைய தலைவர் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவராகவும் மக்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவராகவும் நியமிக்கப்படுவாங்க. இது வந்து அவை மரபு கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்திலும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய மரபு மாதிரி இதை பின்பற்றிட்டு வராங்க. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளை பார்த்தாலும் கூட 2014-19ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு 16வது மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா சுமித்ரா மகாஜன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட தலைவராக இருந்தாங்க. ஓம் பிர்லா வந்து பார்த்திங்கன்னா 2019 17வது, அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச 17வது மக்களவைத் தேர்தலுடைய தலைவராக இருந்தார். சரிங்களா? 2014 16வது மக்களவை தொகுதி மக்களவை இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா
சுமித்ரா மகாஜன் இருந்தாங்க. 2019 17வது மக்களவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா அவர் இருந்தார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமித்ரா மகாஜன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவராக வந்து ஒருத்தர் வந்து அதிமுகவினோட தம்பிதுரை வந்து நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் 2019 17வது மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து நியமிக்கவே இல்லை. சரிங்களா. அடுத்து ரயில்வே பாதுகாப்பு பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 1.52 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டியில் வந்து தகவல் வெளியே இருக்குது. இதை நான் கட் பண்ணி குரூப்பில் போகிறேன், டீட்டெயிலாக படித்து பார்த்துங்க. அடுத்து ஆங்கில வழி பள்ளிகள் மீது பெற்றோர்கள் வந்து மோகம் கொள்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கைகள் 2020 படி 5ஆம் வகுப்பு வரை ஒரு வந்து தாய்மொழியில் வந்து கட்டாயம் கல்வி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் போன்ற இதர மொழிகள்லையும் பாடம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாட இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 வந்து சர்வதேச யோகா தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 10வது சர்வதேச யோகா தினம். ஓகேங்களா. அடுத்து ராணுவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4500 கோடியில் 156 ஹெலிகாப்டர்கள் வாங்கியிருக்காங்க. இது எங்கேருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம், அதாவது HALலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இராணுவ பயன்பாட்டிற்காக ஒரே நேரத்தில் இவ்வளவு அதிகமான ராக்கெட்டுகளை வந்து உள்நாட்டிலேயே தயாரிப்பது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. இந்த ராக்கெட்டோட சிறப்பு என்னென்னா இரவு நேரத்தில் வந்து தாக்குதல் நடத்த ஏதுவானது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சென்சாருமே அதில் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உலகின் உயரமான போர்க்களமான சியாச்சின் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயரத்துக்கும் இது பறக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து வந்து சர்வதேச செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. இதில் வந்து அர்மீனியாவில் நடைபெற்ற ஸ்டெபன் அவக்கியன் அப்படின்ற நினைவு செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அர்ஜுன் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் வந்து உலகத்தரவரிசையில் 4வது இடத்துலையும், டி குகேஷ் வந்து 7வது இடத்துலையும், பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்துலையும் இருக்கிறாங்க உலகத்தர வரிசையில். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான ஷாட்கன் அணி 5 பேருடன் வந்து செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பிருத்விராஜ் தொண்டைமான் அவர் வந்து இடம் பிடிச்சிருக்கிறார். அடுத்து இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலங்களுடைய பட்டியலில் வந்து விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பிராண்ட் மதிப்புகள் கொண்ட பிரபலங்கள் குறித்து மும்பையை சேர்ந்த குரோல் நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டுக்கு வந்து அவங்க அம்பாசிடர் இருந்து அதனால் வரக்கூடிய வருமானம் மற்றும் சொத்து மதிப்பு வச்சு கணக்கு வச்சு இதை பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து முதலிடத்தில் இருக்கிறாரு. பாலிவுட் நடிகர் ரன்வீர் கபூர் வந்து 2ஆம் இடத்துலையும், ஷாருக் கான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3வது இடத்துலையும் இருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா தோனி அவர் வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்கிறார். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அகதிகளாக இருந்து அமெரிக்கர்களை வந்து திருமணம் செஞ்சு கொண்ட எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோ பைடன் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து பார்த்திங்கன்னா 24 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வடகொரியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அடுத்து குரூப் 4 தேர்வோட தற்காலிக விடை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஆன்சருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணலாம். அடுத்து 4 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக வந்து அகழாய்வு பணிகள் வந்து தொடங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழடியை தொடர்ந்து தொல்லியல் தளம் வந்து பார்த்திங்கன்னா கொந்தகை. ஓகேங்களா. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் கட்ட அகழாய்வு பணி இப்போது வந்து தொடங்கியிருக்கிறாங்க. முதுமக்கள் தாழிகள், மட்கலங்கள் என்ற பல்வேறு தொல்பொருட்கள் வந்து அங்கே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டையில் வந்து நிகழாண்டு 3ஆம் கட்ட அகழாய்வு பணி வந்து நடைபெறுது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு என்ன ஊர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா. இப்போ வெம்பங்கோட்டைங்கிறது விருதுநகரில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா. இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் வந்து பார்த்திங்கன்னா 7800க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. மேலும் 100க்கும் அதிகமான இரும்பு பொருட்களும் 400க்கும் அதிகமான செப்பு பொருட்களும் கிடைச்சிருக்கு. அதேமாரி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட அகழாய்வு பணி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. முதல் கட்ட அகழாய்வு பணியின் போது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஈமப்பேழைகள், கீரல் குறியீடுகள், பானை ஓடுகள், பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்ட அகழாய்வு நடத்துங்கிறாங்க. எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் திருமலாபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து சென்னானூர், திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம், கடலூர் மாவட்டம் மருங்கூர் ஆகிய 4 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு வந்து நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலை அப்படின்ற இடத்துல மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வினுடைய அறிக்கையையும்
செங்கல்பட்டு மாவட்டத்தில் 138 கல்வெட்டுகளுடைய விளக்க உரைகள் அடங்கிய புத்தகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாவட்டம் இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா இப்போ வந்து வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெம்பங்கோட்டைனா விருதுநகர், ஓகேங்களா, நம்ம அது மட்டும் படித்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கீழமண்டி, அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை, அப்படி தோறு நிறுத்திக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் திருமலாபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர், திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம், கடலூர் மாவட்டம் மருங்கூர், ஓகேங்களா, தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை, இப்படி வந்து ஊர் பேரோட சேர்த்து படிச்சுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து படிச்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்து கிசான் சம்மான் திட்டத்தில் வந்து விவசாயிகள் அதிகம், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா 6000 நிதி உதவி வழங்குறாரு இல்லையா. பிரதமரின் கிசான் சம்மான் வேளாண் கௌரவ நிதி திட்டம் அப்படின்னு அதோடைய முழு பேர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்றைக்கி ரொம்ப டீப்பாக நிறைய பார்த்துருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன் தான், எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் அதில் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸை தெளிவாக எடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.